பாருங்கள், அழகான ஒரு செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது இப்னு அப்பாஸ் நாங்க சொல்றாங்க, அவங்க காலா யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மனைவி மைமூனா இருக்கிறாங்களே, அவங்க வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சாட்சி. சரியா? அதனால ஒரு நாள் அந்த அன்றைக்கு வீட்டில் தங்குறாரு இப்னு அப்பாஸ், சின்னவர், அவர் சிறியவர், அந்த வீட்டில் தங்குறாரு. தங்குற நேரத்தில் ஒரே தலையணை, இப்படி ஒரே தலையணை, இந்த ஒரே தலையணையில் 3 பேரும் 3 கோணத்தில் படுக்கிறாங்க, 3 பேரும் 3 திசையில் படுக்கிறார். இவர் சிறுவர். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவருடைய மனைவி இந்த வாக்கில் தூங்குறாங்க, அவர் சைட் வாக்கில் செய்றாரு, தூங்குறாரு. ஒரே தலைவணி தான், தலையணை. அப்படி தூங்குற நேரத்தை அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடையில எழும்பினாங்க. எழும்பி முதலாக ரசூலுல்லாஹ் மிஸ்வாக் செய்தார்கள். மிஸ்வாக் செய்த பின்னால உது எடுத்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை என்ன செய்தார்கள், வானத்தை பார்த்து கொண்டு ஓதினார்கள். அப்படின்ற ஒரு துஆ, அதாவது இந்த வசனத்தை இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி என்று வரக்கூடிய அந்த 10 வசனங்களை என்ன செய்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். அதுல மொத்தமாக குர்ஆன்ல வந்து வசனம் உண்டு என்ன செய்யும், கூடுதலா வரும். எத்தனை? 11 வசனம் வரும். ஹதீஸ்ல வந்து 10 என்று வரும். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா எண்ணிக்கை. சஹாபாக்கள் என்ற முறையில் ஆயிஷா ரலியல்லாஹு என்ற முறை வித்தியாசம், இப்னு அப்பாஸ் என்ன சொன்ன முறை வித்தியாசம். 11 வசனங்கள், ஹதீஸுடைய வார்த்தை 10 வசனங்கள். இந்த 10 வசனத்தை என்ன செஞ்சாரு, எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். அதுக்கு பின்னால உதுவெடுத்து விட்டு, அந்த உதுவெடுத்து ரசூலுல்லாஹ் இது ஓதிய பின்னால, வானத்தை பார்த்து ஓதிய பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். நான் என்ன செஞ்சேன், தூங்கி இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன்றார். என்ன நடக்கு, ரசூலுல்லாஹ் எப்படி தொழுகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பின்னால நானும் போய் என்ன செய்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இடது பக்கத்தில் போய் நின்று நான் தொழ ஆரம்பிச்சேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காது கிட்டால பிடிச்சு என்ன செஞ்சாங்க, எடுத்தாங்க. வலது காது கிட்டால பிடிச்சு எடுத்தாங்க. எங்களால் எடுத்திருப்பாங்க, எந்த பக்கத்தால் எடுத்திருப்பாங்க, பின்னாலே முன்னாலேயா? பின்னால காது கிட்டால பிடிச்சு எடுக்க இயலாது, விளங்கிட்டா? பின்னால என்ன செய்யலாது, அதாவது முன்னால தான் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தார்கள், முன்னால தான் எடுத்தார்கள். பின்னால ஒரு நாள் தனது என்னது காதுக்கு பக்கத்தால பிடிச்சி இழுத்தி நிறுத்தினார்கள். எப்படி வருது, இழுத்தி நிறுத்தினார்கள் அப்படின்னு வருது. அப்படி என்று சொன்னால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னா, சில நிர்பந்தமான கட்டங்களை நாங்கள் முன்னால் என்னது நம்ம எடுப்பது என்பது தவறு கிடையாது. அது தொழுகை என்ன செய்யாது, முறிக்காது. நிறைய பேர் பின்னால அப்படி ஒன்றும் செய்யலாது. அப்படி காதுக்கிட்டால பிடிக்கலாமே ஒழிய, அடிக்கத்தானே ஒழிய, முறுக்கி விடலாமே ஒழிய, இழுத்து நிறுத்தல என்னது இயலாது. இழுத்து நிறுத்தினா என்ன செய்ய வேண்டி வரும், நீங்களே நினைச்சு செஞ்சு பாருங்க. சாத்தியம் இப்படிதான் என்ன செய்யணும், காது அவ்வளவு நீட்டமாக இருக்கும் இல்லை. அதனால ஒரு காலம் அப்படி என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு காதுக்கிட்டால பிடிச்சி இழுத்து என்ன செய்தார்கள், பக்கத்தில் நிறுத்தினார்கள். ஒரு நாளும் நம்ம வலது கையால் அதை என்ன செய்ய முடியாது, அது செய்ய முடியாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை நிறுத்திட்டாங்களா, நான் தொழுகையில் தூங்கினேன். தொழுகையில் என்ன செஞ்சாங்க, அதாவது தூங்கி முடியும். ரசூலுல்லாஹ் அந்த ஒவ்வொரு நேரத்தில் என்ன செய்வாங்க, எனக்கு தட்டி உணர்த்துவாங்க. ஒவ்வொரு நேரத்திலும் தட்டி உணர்த்துவார்கள். சலாம் கொடுத்தவர் என்ன கேட்கல, தூக்கமிடவே தூங்க வேண்டியதானே, இங்கே வந்து தொழுகையில் தூங்கிட்டீங்க, தொழுகை எவ்வளோ முக்கியத்துவமான விஷயம் தெரியுமா அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அந்த இடத்துல என்ன செய்யலை, சொல்லலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய ஆர்வத்தை தான் என்ன செஞ்சாங்க, கவனித்தார்கள். அந்த ஆர்வம், அதனால் ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம ஃபக்ஹு ஃபித்தீன் வஅல்லிம்ஹு தஅவீல். யா அல்லாஹ், அவருக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பாயாக, அவருக்கு குர்ஆனுடைய அறிவை நீ கொடுப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக முக்கியமான அறிவிப்பாளர். எதை பற்றி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இரவு தொழுகை சம்பந்தமான மிக முக்கியமான அறிவிப்பாளர் யாரு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் நபி அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் அவருக்கு வயது 10 to 13 தான் நம்ம என்ன செய்யணும், எண்ணிக்கலாம். மற்ற வயசு என்ன அவருக்கு, அப்படின்னா எந்த இளம் வயசுல ஒரு ரசூலுல்லாஹ்வோட இரவு தொழுகை என்ன செஞ்சாங்க, அவதானித்தாங்க. இன்னும் சொல்ல போனா ஹதீஸ் என்று வந்தா, இரவு தொழுகைன்னு வந்தா 2 பேரை செய்தா முன்னுக்கால நிற்கும். ஒருத்தர் இப்னு அப்பாஸ், இரண்டாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. நான் இரவு தொழுகையோட முக்கியத்துவத்துக்காக சொல்றேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்துல வந்து இரவு தொழுகையை பத்தி கேட்கிறாங்க. யார் கேட்கிறாங்க, ஒரு தாபி ஒருத்தர் கேட்கிறார், இரவு தொழுகை ரசூலுல்லாஹ் இரவு தொழுகை எப்படி, அதை கொஞ்சம் சொல்லுங்க. அதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், போய் நீங்க கேளுங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேளுங்கள். அலமு அஹ்லில் அர்தி பிவித்ரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலமு அஹ்லில் அர்த், இந்த உலகத்திலேயே
நபி அவர்களுடைய வித்திர் பற்றிய அறிவுள்ளவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. 2 பேரும் இளம் வயசு. ரசூலுல்லாஹ் மரணிக்கிற நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு வயசு 18. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வயது 18. திருமணம் முடித்தது 6, ஒன்று சேர்ந்தது 9, மரணித்தது 18, வாழ்ந்தது 50 சொச்சம் வயது வரைக்கும். இப்ப இந்த 2 பேரும் தான் நபியோடைய வித்திரை அறிவிப்பதில் மிக முக்கியமான நபர்கள். 3வது நபராக இதுக்கு அடுத்தபடியாக இன்னொருவரை சொல்வார்கள். யாரு? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் அவர் மிக சிறிய வயது, 20 தாண்டல, 15, 16 இதுக்குள்ளதான். அந்த இளம் வயது, சரியான வயதாக அது இல்லாது விட்டால், நான் சரியாக சொல்லாது விட்டாலும் கூட 20 வயதுக்கு உட்பட்டவர் அவர், மிக இளம் வயது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்ப ரசூலுல்லாஹ்வோட வித்திர் அறிவிச்ச இந்த நபித்தோழர்களா நீங்க எடுத்தீங்க என்று சொன்னா அவர்கள் எதுக்கு தர்பியா கொடுக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்றாங்களே, நிஅமர் ரஜுல், மிக சிறந்த மனிதர், இன்கான யுஸல்லி பில்லைல். இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிகவும் நெருக்கமாக இருந்தவர்களாக, வித்திரை அறிவிக்கக்கூடியவர்களாக இளம் வயதினர்கள் இருக்கிறார்கள். மற்றவங்க அறிவிக்காம இல்ல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சிருக்காங்க, அதுபோல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவித்திருக்கிறார்கள், ஏனையவர்கள் அறிவித்திருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன அறிவித்தாலும் அறிவிப்பு என்று வந்தால் இவர்களை பற்றி தான் வரும். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, நீங்க போய் கேளுங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் கேளுங்கள். அப்ப அந்த சொல்ற நேரம் இருக்கு தானே, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு இடையில ஒரு சின்ன மனக்கசப்பு இருந்தது. ஒரு சின்ன மனக்கசப்பு. அப்பயாவது அதை மறைச்சிக்கலாம் தானே, மனக்கசப்பு டைம்ல நான் ஏன் அவரை காட்டிட்டு அப்படின்னு நினைக்கல. நீங்க போய் கேளுங்க. அதை பின்னால சொல்றாரு, நான் ஏன் உங்களை அனுப்பினேன்னு சொன்னா நானே போய் கேட்டு பதில் சொல்லியிருப்பேன், எனக்கு 2 பேருக்கு இடையில சின்ன ஒரு மனக்கசப்பு அப்படின்னு பிறகு சொன்னாரு. அப்ப அவர் சொன்னாரு, இதை நீங்க நேரத்தோட சொல்லியிருக்க, நான் ஒரு நாள் என்ன செஞ்சிருக்க மாட்டேன், இப்படி போயிருக்க மாட்டேன், உங்களை அழைச்சிட்டு என்ன செய்திருப்பேன், போயிருப்பேன் என்று அவர் சொல்றாரு. இந்த இடத்துல முஸ்லிம்ல நீங்க பார்க்கலாம், கிட்டத்தட்ட ஒரு பக்கத்துக்கு அந்த செய்தி என்ன செய்யும் வரும். அப்ப எப்படி சாட்சி சொல்றாருன்னா, அலமு அஹலில் அர்லி பி வித்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போறாங்க. போனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதை வர்ணித்தார்கள், அந்த தொழுகை முறையை. முதலாவது சொல்றாங்கன்னா, அல்லாஹு தஆலா சூரத்துல் முஸம்மிலை இறக்கினான். அதனுடைய முடிவை வானத்துல 1 வருஷம் வைத்துக் கொண்டான். அது அல்லாஹு தஆலா என்ன செய்தான், வானத்துல 1 வருடம் என்ன செய்தான் அல்லாஹு தஆலா வைத்துக் கொண்டான். ஆரம்பத்தை இறக்கினான். அந்த ஆரம்பம் என்ன சொல்லுது, தொழுங்க. கடைசி என்ன சொல்லுது, விரும்பினா தொழுங்க. கடைசியை வைத்துக் கொண்டான், ஆரம்பத்தை இறக்கினான். இதுதான் முஸ்லிம்களுக்கு முதலாக கடமையாக்கப்பட்ட தொழுகை. எது? இரவு தொழுகை. முதலாவது வருடம். ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு முதலாவது வருடம்? ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு? ஹிஜ்ரியே இல்ல. அப்போ என்ன ஹிஜ்ரி இல்ல. ஏன்னா ஹிஜ்ரி ஹிஜ்ரத்து போன பிறகு அது யானை ஆண்டு. 41. யானை ஆண்டு 41 அப்படித்தானே, ரசூலுல்லாஹ் பிறந்த ஆண்டு தானே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி யானை ஆண்டு 41, இந்த முதலாவது வருடம். அப்ப அந்த நேரத்தில் ஏன்னா எங்கள்கிட்ட கிமு கிபி இல்லை, எல்லாம் கிபி மட்டும்தான் இருக்குது. அதான் ஹிபி அவளுக்கு தானே, ஹிஜ்ரிக்கு பின் மட்டும் தான், ஹிஜ்ரிக்கு முன்னொன்று ஒன்று இருக்குதா இல்லை, அதனால நாங்கள் ஹிஜ்ரி மட்டும்தான் போடுவோம். மற்ற சொன்ன யானை ஆண்டில் தான் என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது 1 வருடம் தொழுதார்கள். அவங்க மட்டுமல்ல, தோழர்களோடு தொழுதார்கள். இஸ்லாம் பரவுவதற்கு முன்னால 3 வருட காலம் ரகசியமாக தவா செய்தார்கள் ரசூலுல்லாஹ். அந்த கால பகுதியில் கூட எது இருந்தது, இரவு தொழுகை இருந்தது. அப்படி என்றால் தவா கடத்த இறங்கக்கூடியவர்கள், மார்க்க பணி செய்யக்கூடியவர்கள், மக்களை சந்திக்கக்கூடியவர்கள் முதலாவது செய்ய வேண்டிய ஒரு வணக்கமாக என்ன சொல்லு குர்ஆன், இரவு தொழுகை சொல்லுது. ஹதீஸ் என்ன சொல்லுது, இரவு தொழுகை சொல்லுது. முதல் வருடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். எத்தனை ரக்காத் தொழுதார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, 11 என்றார். எத்தனை தொழுதாங்க, 11 தொழுதார்கள். எனவே மக்கால முதலாக இருந்தது என்ன, 11. மதீனால அதே ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, எத்தனை இருந்தது, 11. 11க்கு ஒரு அர்த்தம் இல்லாமல தொடர்ந்து 11 தொழுதாங்க. எந்த ஒரு அர்த்தம் இல்லாம என்ன செய்யல, தொடர்ந்து 11 தொழல, 11 தொழுதார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1 வருட காலம் தொழுத பின்னால அல்லாஹு தஆலா அந்த வசனம் எப்படி வரும் தெரியுமா, சுப்ஹானல்லாஹ், அலிம அன் சயகூன், அலிம அன் சயகூன், அலிம அன் சயகூன் என்று வரும். அப்படின்னா என்ன தெரியுமா, உங்களில் உருவாகுவார்கள், உங்களில் உருவாகுவார்கள், உங்களில் உருவாகுவார்கள், ஏற்படுவார்கள். ஏன்னா கொஞ்சம் பேர் தானே தொழுறாங்க. உங்களில் நோயாளிகள் ஏற்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா அறிந்திருக்கிறான். உங்களிலே யுத்தம் செய்யக்கூடியவர்கள் ஏற்படுவார்கள் என்று அல்லாஹ் அறிந்திருக்கிறான்.
உங்களிலே பிசினஸ் தொழிலுக்காக போக வேண்டிய மக்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா அறிந்திருக்கிறான், இருப்பார்கள். ஏன்னா அப்ப இல்ல, அப்ப கொஞ்சம் பேர் தான், பின்னர் ஏற்படுவார் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அதனால் அல்லாஹ் தஆலா என்னது உங்களுக்கு இதை தொழுகையை கடமையை குறைக்கிறான் அப்படி என்ற வசனம் என்ன செய்கிறது, இறங்குகிறது. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப அந்த நேரத்தில் தொழுதார பின்னர் அல்லாஹ் தஆலா நிறுத்திட்டார். பின்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல தொழுகையை தொழுகிறாங்க. 11 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள். மனைவிமார்கள் நாங்க என்ன செய்வோம் என்று சொல்றாங்க, குன்னா நுஇத் லஹு சிவாகஹு வ வதுஅஹு, அவர்களுக்கு பல் துலக்குதலையும் உதுவெடுக்கக்கூடிய தண்ணீரை நாங்கள் ஏற்பாடு செய்து வைத்திருப்போம். அதாவது எந்த கணவனும் இரவுல தொழுகிறதுக்கு மனைவி ஏற்பாடு எதுவும் செய்யலன்னு இதுவரை கோவிச்சது இல்லை. அம்மனியான ஒரு கோபம், நம்ம தொழல கோபம் வரல. ஆனால் மனைவிமார்களுடைய கடமை ஒன்றாக எது இருந்தது, இரவுல அவர் தொழணும் என்பதற்கான ஏற்பாடு, அவர் தொழணும் என்பதற்கான ஏற்பாடு நம்ம செய்து வைக்கக்கூடிய ஒரு வளமை இருந்தது. நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம்.